2010ல் எடுத்த ரிப்போர்ட் படி இந்தியாவில் ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் குறைஞ்சது 2 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது 2023ல் எடுத்த ரிப்போர்ட்டில் 5லேருந்து 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ 2025 2026 கிட்ட வந்துட்டோம். நம்ம ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கலாமான்னு பார்த்தா அது மொத்தமாக நம்மளால் கட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிவைஸாக இருக்குது. ஃபோனை நல்ல விதத்தில் நம்மளால் பயன்படுத்த முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிரெயின் ராட் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த பிரெயின் ராட்டுக்கு முக்கியமான விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், தேவையில்லாத விஷயங்களை வீடியோவில் நம்ம ஃபோனில் பார்க்குறத நிறுத்திக்கணும். அது வீடியோவாக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எல்லாருமே வீடியோஸோ இல்லை ரீல்ஸோ அந்த மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ அதை குறைச்சிக்கணும். ஏன்னா அதில் தான் டைம் போகிறதே தெரியாது. ஒரு பிளாகோ ஏதோ படிக்கிறோன்னா கொஞ்ச நேரத்தில் அது முடிஞ்சிடும். பட் வீடியோஸ் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வேறு எந்த சோஷியல் மீடியா ஆப்பாக இருந்தாலும் நேரம் போகிறதே தெரியாமல் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு எந்த வேல்யூவுமே கொடுக்கல அந்த கண்டென்ட், நம்ம லைஃப்பில் எந்த சேஞ்சஸுமே வரலை, இல்லை நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் கூட கொடுக்கல. ஒரு சில கிளீனிங் வீடியோஸ் பார்த்தா நம்ம க்ளீன் பண்ணணுங்கிற மோட்டிவேஷன் வரும். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கூட கொடுக்கல அப்படின்னா அந்த மாதிரி சேனல்ஸை ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஜெலசியை கிரியேட் பண்ணதுன்னா ஏன் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுங்க. அண்ட் கம்பேரிசன் பண்ணாதீங்க வீடியோஸில் பார்க்குற எதையுமே. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக பண்ணணும். முக்கியமானது தேவையில்லாத கண்டென்ட். என்ன கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு ரொம்ப கிளீஷேவான கண்டென்ட், ஒய்ஃபுக்கு முடியாமல் இருக்கும்போது வீடியோ எடுத்து போட்டு நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு வீடியோ போட்டுட்ருக்காங்க. அண்ட் ப்ரெக்னன்சி விளாக்ஸ் போடுறாங்க. சீரியஸாக என்னால் முடியவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப ஏன்னு எனக்கு புரியல. அதுக்கு அவ்வளோ வேற வியூஸ் வருது. ஸோ இதுதான் பிரெயின் ராட்டுக்கு முக்கியமான காரணம். எதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதில் தான் நம்ம ஃபோனோட யூசேஜை நல்லபடியாக மாற்றிக்க முடியும். அதனால உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான கண்டென்ட் பாருங்க. உங்களோட லைஃப்பை அட்லீஸ்ட் ஒரு சின்ன விதத்துலையாவது நீங்கள் பார்க்குற விஷயம் மாற்றணும். நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது நியூஸ் பார்க்குறதா இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ரீலாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ரெசிபி பார்த்து நீங்கள் சமைச்சு கொடுக்குறீங்களா, அது மூலமாக உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்காங்கன்னா தட்ஸ் குட் கன்செப்ஷன் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தர சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில சேனல்ஸ், இப்போ ஃபினான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் போடுவாங்க. பட் எல்லாமே கரெக்டாக போடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த சேனல்ஸ் நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்கள பார்க்குறது என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்குறது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபோன் பார்க்கறது மூலமாக வீடியோஸ், விளாக்ஸ், பிளாக் படிக்கிறது மூலமாக எல்லாமே கன்சியூம் தான் பண்ணுறோம். ஈவன் இன்க்ளூடிங் புக் படிக்கிறதா இருந்தால் கூட கன்சியூம் தான் பண்ணுறோம். பட் அதை நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணணும். ஸோ ஏதாவது கிரியேட் பண்ணுங்க. இதை நான் யோசிச்சு கிரியேட் பண்ணது தான் இன்ஸ்டாமோஜோவில் வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரை ஓப்பன் பண்ணது. ஸோ ஏதாவது நம்ம கிரியேட் பண்ணணும். இவ்வளோ வருஷமாக நான் வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக போட்டுட்ருக்கேன். சொல்லப்போனால் நான் ஒரு 3 இயர்ஸாக கொஞ்சம் நல்லா கண்டென்ட் போடுறேன்னு நினைக்கிறேன். 2+ இயர்ஸாக. ஸோ அதனால தான் நான் கிரியேட் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா நான் மந்த்லி பட்ஜெட்டுக்கு ஃபஸ்ட்டு ரஃபாக எடுத்த பிளானர் இது. அதுக்கப்புறம் இதை நிறைய சேஞ்சஸ் பண்ணி பர்ஃபெக்டான ஒன்று இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே நீங்கள் ஏதாவது ஒரு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு ஆர்ட்டாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கணும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபியாக கூட இருக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாமோஜோ கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் லிங்க் கேட்டிங்க, அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அமேசான் ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாமோஜோவில் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸில் இப்போதைக்கு 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் பிரெயின் ராட். ஸோ பிரெயின் ராட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் வருது என்னென்னா, லாஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப்
ஓவர் கன்சப்ஷன் ஆஃப் மைண்ட்லெஸ் கண்டென்ட் போஸ்டட் ஆன்லைன். ஆன்லைனில் போஸ்ட் பண்ண மைண்ட்லெஸ்ஸான யூஸ்ஃபுல் இல்லாத கண்டென்ட்டை பார்க்கறது மூலமாக, அதிகமாக பார்க்கறது மூலமாக நம்மளோட இன்டெலிஜென்ஸே பாதிக்கப்படுது. அதாவது நான் சொன்னேனே, கன்சப்ஷன் மட்டும் பண்ணுறோம், கிரியேட் பண்ணுறது இல்லைன்னு. நம்மளோட அந்த கிரியேட்டிவ் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து பாதிக்கப்படுதுன்றாங்க. இட் அப்ளைஸ் டு கிட்ஸ் டூ. பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, கிட்ஸுக்கு முக்கியம். ஸோ குழந்தைங்க வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க, ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதை பற்றி நிறைய பேர் ஆன்லைனில் பேசியிருக்காங்க. இதை பற்றி தனி வீடியோஸ் கூட இதை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி ட்ரூ. ஸோ வந்து அந்த குயிக் டோபமைன் ஹிட் ஒர்க், இந்த ரீல்ஸ் பார்க்கறது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரீல்ஸ் பார்க்கறத குறைச்சிக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆனால் அது குறைக்கிறது மூலமாகவே நம்ம வந்து ஓவர் கன்சப்ஷனை நம்ம குறைக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எத்தனை மணிக்கு நம்ம வந்து ஃபோனை வந்துட்டு ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதாவது நான் வந்து நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நெட் ஆஃப் பண்ணிடுவேன் என் ஃபோனில். ஸோ வந்து அதுதான் வந்து எப்போவுமே பெட்டர். எப்போவுமே வைஃபையோ இல்லை டேட்டாவோ ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. அது எத்தனை மணிக்குன்னு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் பசங்களுக்குன்னு இத்தனை மணிக்கு ஆஃப் பண்ணிடணும்னா அதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலையில் அதுக்கப்புறமா நம்ம வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா நைட் டைம் தான் நம்ம எல்லாருமே ரொம்ப நேரம் ரொம்ப ஃபோன் பார்க்குறோம். ஸோ வந்துட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்து ஆன்லைனில் பார்க்குறத நிறுத்தினாலே நம்மளோட ஸ்லீப் ப்ராப்ளம் இருக்காது, நம்மளுக்கு பிரெயின் ராட் ஏற்படாது. ஃபோன் தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், தேவையில்லாத கண்டென்ட்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஸோ அடுத்தது வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ். நான் வந்து மினிமலிசம் அண்ட் டீக்ளட்டரிங் ரிலேட்டடாக வீடியோஸ் போட ஆரம்பித்த டைமில் எனக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. நம்ம சேனலில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து அதிகமாக வர ஒரு கமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதை வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத கமெண்ட்டாக தான் நான் பார்த்தேன். அது என்னன்னா, நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக வீடியோ போட மாட்டீங்க, ஏதாவது விளாகாக போடுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க, அதை எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் அதில் நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது? ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஃபோனை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா, ஃபோனுங்கிறது நம்ம கூட எப்போவுமே இருக்கும். ஸோ பார்த்துட்டே இருப்போம். ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்காக அப்படிங்கிறத ஒன்று ஃபோன் தான் இருக்குன்னா வந்துட்டு குறைச்சிக்கோங்க. இல்லைன்னா என்டர்டைன்மெண்ட்னா டிவியில் உட்காந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்க்குறதோ, இல்லை வந்து கேபிள் டிவியில் பார்க்குறதோ, அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஃபோனை என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது, சில்ட்ரன் வந்து நம்மக்கிட்ட இருந்து தான் கற்றுக்குறாங்க. ஸோ நம்ம ஃபோன் பார்த்தோன்னா அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு நாள் வந்து என் பையனுக்குன்னு சின்ன சாதாரண ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ எப்பயாவது அவன் யூஸ் பண்ணுறதுக்கு டைமிங் வச்சு நாங்கள் கொடுப்போம். ஸோ நிறைய பேருக்கு இது பிடிக்காது. பட் தட்ஸ் ஹவ் வி டூ இட். ஏன்னா எங்கள் ஃபோனை கொடுத்தா அது வந்து ரிப்பேர் ஆகிடுது ரொம்ப, அவன் கேம்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணானா. அதே மாதிரி சில பர்டிகுலர் கேம்ஸ்லாம் வந்து நாங்கள் விளையாட விடவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல்டாக தான், பேரண்டல் கண்ட்ரோல்ஸோட தான் வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து கூட நேரம் பார்த்துட்டே இருந்தா அவனும் கூட நேரம் பார்த்துட்டே இருக்கான். நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவன் கூட வா விளையாடலான்னு கூப்பிடும்போது ஹீஸ் வெரி மச் ஹாப்பி. அவன் ஃபோன் பார்க்கறத விட என் கூட வந்துட்டு கார்ட்ஸ் விளையாடுறதுக்கோ, யூனோ கார்ட்ஸ் விளையாடுவோம், இல்லை வந்து பாம்பு தாயம் விளையாடுவோம். இந்த மாதிரிலாம் நாங்கள் விளையாடும் போது, பவுலிங் விளையாடுவோம், இதெல்லாம் விளையாடும் போது அவன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து புக்கு படிச்சிங்கன்னா அவங்களுக்கும் புக் படிக்கிற ஆர்வம் கூட ஜாஸ்தி ஆகலாம். ஸோ செர்டன் எக்ஸாம்பிள். அண்ட் லாஸ்ட் ஒன், ஃபோன் இல்லாமல் இருக்கிறது ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி இருக்குது. டம்மி ஃபோன் யூஸ் பண்ணுறேன் 30 டேஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து மினிமலிஸ்டிக் ஃபோன் செட் பண்ணுறது எப்படி, நானுமே கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம ஃபோனே இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ வந்து நம்ம வந்து ஃபோனை நம்ம அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்க பழகணும். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுக்கு டிசிப்ளின் தேவை. நம்ம வந்து குழந்தைங்கள வந்து டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்கிறோம். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு ஸ்கூலில் சொல்லித்தராங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது நடந்திருக்கு. நம்ம டிசிப்ளின் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்க எல்லா ஸ்டேஜ்லேயும், எல்லா விஷயங்கள்லேயும் இருக்குது. தட் இன்க்ளூட்ஸ் ஃபோன். ஸோ ஃபோனை வந்து நம்ம ஒரு டிசிப்ளினோட இந்த கண்டென்ட் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் ரீல்ஸ் பார்க்குறோம், தேவையில்லாத விஷயங்கள், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்காக அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோன்னா அதை கட் பண்ணிக்கிட்டு
அதை வச்சுட்டு வேறு ஏதாவது எழுந்துச்சு போய் வேறு ஏதாவது பார்க்குறது, வெளியில் போகிறது, ஏதாவது பண்ணலாம். ஸோ அந்த டிசிப்ளினை நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கணும். இதை தொடர்ந்து பண்ணும்போது நம்மளால் கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும். இதில் இன்னொரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த டிசிப்ளினை நம்ம பண்ணுறது மூலமாக கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ ஃபோனை உங்கள் அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.